போது கொழும்பு தொற்றுநோயியல் விஞ்ஞான பிரிவில் வைத்தியராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். அண்மையில் ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதிகளில் அதிக எண்ணிக்கையில் ஒரே மாதிரியான நோய் அறிகுறிகளுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். தொற்றுநோயியல் விஞ்ஞான பிரிவிற்கு ஏறத்தாழ 40 நோயாளிகள் ஒரே மாதிரியான நோய் அறிகுறிகளுடன் காய்ச்சல், தசைவலி போன்ற நோய் அறிகுறிகளுடன் மற்றும் சுவாச தொகுதி சம்பந்தமான நோய் அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்டதாக அறிக்கைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் ஏறத்தாழ 7 நோயாளிகள் மரணமடைந்தும் இருக்கின்றார்கள். நீங்கள் இதை பற்றி அறிந்திருப்பீர்கள். ஆரம்பத்தில் எலிக்காய்ச்சல், இன்ஃப்ளூயன்சா மற்றும் டெங்கு என சந்தேகிக்கப்பட்டு நோய் அறிகுறிகளின் அடிப்படையிலும் அவர்களின் நோய் வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் அது சந்தேகிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து குருதி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு எம்ஆர்ஐ மற்றும் கண்டியிலுள்ள பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பப்பட்டு தற்போதைய நிலவரப்படி நோய் அறிகுறிகள் மற்றும் பரிசோதனை முடிவுகளின்படி பெரும்பாலாக இது எலிக்காய்ச்சலாக இருக்கும் என முடிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எலிக்காய்ச்சலாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என முடிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. எலிக்காய்ச்சல் என்பது பாக்டீரியாவினால் ஏற்படும் ஒரு நோயாகும். இது எலி போன்ற விலங்குகளின் சிறுநீரினால் மாசுபடுத்தப்பட்ட மண் மற்றும் நீருடன் தொடுகையிடும் போது இந்நோய் எங்களுக்கு ஏற்படுகின்றது. இது உடலில் காயங்கள் மற்றும் உடலுள்ள மென்சவ்வுகள், அதாவது வாய், கண் வழியாக கண், வாய் என்பன இந்த நீருடன் அல்லது மண், இந்த தொட்டுக்குள்ளான நீர் அல்லது மண்ணு. எலிக்காய்ச்சல் என்பது பாக்டீரியாவினால் ஏற்படும் ஒரு நோயாகும். இது எலி போன்ற விலங்குகளின் சிறுநீரினால் மாசுபடுத்தப்பட்ட மண் அல்லது நீருடன் தொடுகையுறும் போது இந்நோய் ஏற்படுகின்றது. பிரதானமாக நமது உடலில் காயங்கள், உடலின் தோலில் சிறு காயங்கள், பிரதானமாக கைகள், கால்களில் தோலில் சிறு காயங்கள் இருக்கும் போது அல்லது உடலில் உள்ள மென்சவ்வுகளின் வழியாக, அதாவது வாய்க்குழி, கண், மூக்கு போன்ற மென்சவ்வுகளின் வழியாக இந்த பாக்டீரியாக்கள் உட்புகின்றது. பிரதானமாக வெள்ளக்காலங்களில் மற்றும் விவசாய அறுவடை காலங்களில் இந்நோய் அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது எலியின் சிறுநீரினால் மாசுபடுத்தப்பட்ட நீர்நிலைகள் மற்றும் மண்ணிலிருந்து இந்த பாக்டீரியா உடலினுள் புகுன்றது. சாதாரணமாக ரத்னபுரி போன்ற பிரதேசங்களிலேயே இந்நோய் அதிகளவில் அறிக்கைப்படுத்தப்படுகின்றது. ஜாழ்ப்பாணத்திலிருந்து அறிக்கைப்படுத்தப்படுவது பொதுவாக குறைவு. தற்போது ஜாழ்ப்பாண பிரதேசம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டதன் காரணமாக இது ஜாழ்ப்பாணத்திலிருந்து அறிக்கைப்படுத்தப்பட்டிருக்கிற நோயாளிகளின் அளவு சற்று அதிகமாக காணப்படுகின்றது. பொதுவாக எலிக்காய்ச்சலின் போது ஏற்படும் நோயாளிகளை பார்ப்போமாயின் கடுமையான காய்ச்சல், தசைவலி, பிரதானமாக கால்கள், முழங்காலுக்கு கீழ் கால் தசைகளில் ஏற்படும் வலி மற்றும் கண்கள் சிவப்பாதல், தலைவலி போன்ற அறிகுறிகளே ஏற்படுகின்றது. சிறிது காலத்தின் பின் மூச்செடுக்க கடினம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட முடியும். உங்களுக்கு இந்த நோய் அறிகுறிகள் இருக்குமாயின், அதாவது கடுமையான காய்ச்சல், 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் மற்றும் தசைவலி, கண்கள் சிவப்பாதல், மூச்செடுக்க கடினமாதல் போன்ற நோய் அறிகுறிகள் இருப்பின் நீங்கள் இதை கருத்தில் கொள்ள வேண்டும். இக்கிருமியானது உடலுள் புகுமாயின், அதாவது எலிக்காய்ச்சல் பாக்டீரியாவானது உடலுள் புகுவாயின் இது உடல் முழுவதும் பரவி சிறுநீரகம் போன்ற உடலின் அத்தியாவசிய அங்கங்களை பாதிக்கக்கூடும். சிறுநீரகம் செயலிழப்பு மற்றும் இதயம் செயலிழப்பு போன்றவை ஏற்பட முடியும். இது முடிவாக அதாவது சரியான காலத்தில் உங்களுக்கு வைத்திய சிகிச்சை அளிக்கப்படாவிடின் இது உங்களுக்கு மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடும். பெரும்பாலாக இது மரணத்தையும் ஏற்படுத்தக்கூடும் வைத்திய சிகிச்சை தகுந்த நேரத்தில் அளிக்கப்படாவிடின்.
இதனால் நோய் அறிகுறிகள் அதாவது காய்ச்சல், கடுமையான காய்ச்சல், தசை வலி, காலின் கீழ் முழங்காலின் கீழ் உள்ள தசைகளில் ஏற்படும் வலி, கண்கள் சிவப்பாதல், மூச்செடுக்க கடினமாதல் போன்ற நோய் அறிகுறிகள் இருப்பின், பிரதானமாக காய்ச்சல் 3 நாட்களுக்கு மேல் இருப்பின் நீங்கள் உடனடியாக தகுந்த வைத்தியரை தொடர்பு கொள்ள வேண்டும். அண்மையில் உள்ள தகுந்த வைத்தியருடன் காட்டிக்கொள்ள வேண்டும். அத்துடன் அல்லாவிடில் அண்மையில் உள்ள அரசாங்க வைத்தியசாலையில் அரசாங்க வைத்தியசாலைக்கு அல்லது தகுந்த வைத்தியருடன் சென்று சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் நோய் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்படுவது தகுந்த நேரத்தில் அனுமதிக்கப்பட்டால் தகுந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு மரணத்தை இயலுமானவரை தடுத்துக் கொள்ள முடியும். இந்நோயை எப்படி தடுப்பது, அதாவது நோய் தடுக்க முடியும், அதாவது வெள்ளத்துடன் தொடர்பு கொள்ளும் போதும் தான் இந்த நோய் அதிகமாக ஏற்படுகின்றது. அதாவது சில தொழில்கள் அதாவது விவசாயம், ரத்தினக்கல் அகழ்தல் போன்ற தொழில்கள் ஈடுபடுவோர் வெள்ளத்துடன் தொடர்பு கொள்ளும் வெள்ளம், அதாவது எலியின் சிறுநீரால் மாசுபடுத்தப்பட்ட நீர் மண்களுடன் தொடர்பு கொள்வதை தவிர்ப்பது கடினமாகும். ஆனால் பொழுதுபோக்கிற்காக சுற்றுலா செல்பவர்களும் இவ்வாறு நீர்நிலைகளில் குளித்தல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் இந்நோய் ஏற்படுகின்றது. இதனால் நாங்கள் எப்படி இந்த வெள்ள காலங்களில் எப்படி இதனை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்பது பார்த்துக் கொள்ள முடியும். இந்நோய் ஏற்படுவதை எப்படி தடுத்துக் கொள்ள முடியும் என்பது முக்கியமானது. இதற்கு நீங்கள் இயலுமானவரை, அதாவது பொழுதுபோக்கிற்காக வெள்ளங்களுக்கு அருகில் செல்லுதல், வெள்ளங்களில் குளித்தல், வெள்ளங்களில் இருந்து புகைப்படம் எடுத்தல், வெள்ளங்களில் நடந்து திரிதல், அனாவசியமாக சிறுவர்கள் வெள்ளங்களில் விளையாடுதல் போன்றவை தடுக்கப்பட வேண்டும். அதில் உள்ள ஆபத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் அத்தியாவசியமாக நீங்கள் வெள்ளம் அல்லது இவ்வாறான நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டியதாவது விவசாயிகள் மற்றும் ரத்தினக்கல் அகழ்வோர் அல்லது அத்தியாவசியமாக நீங்கள் நீர்நிலைகளுக்கு செல்ல வேண்டுமாயின் உங்கள் உடலில் சிறு காயங்கள் அல்லது ரேஷஸ், அதாவது தேமல் அல்லது சிராய்ப்புக்கள் ஏதாவது இருக்குமாயின் அவற்றை கட்டிட வேண்டும். நீர் உட்புக முடியாத கட்டினால், அதாவது வாட்டர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸிங் என்று சொல்லுவார்கள், நீர் உட்புக முடியாத கட்டினால் நன்றாக கட்டிடப்பட்ட நிலையில் தான் நீங்கள் அவ்வாறான நீர்நிலைகளுக்கோ அவ்வாறான செயல்களில் ஈடுபட வேண்டும். மற்றும் இவ்வாறான செயற்பாடுகள், விவசாயம் மற்றது வெள்ளத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தேவைகளில் உள்ளவர்களுக்காக ஒரு மருந்து உள்ளது, ப்ரோஃபிலாக்சிஸ் சொல்லுவார்கள். அப்படியான அத்தியாவசிய தேவை, அதாவது வெள்ளத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டிய அத்தியாவசிய தேவை உள்ளவர்கள் உங்களது MOH, அதாவது சுகாதார வைத்திய அதிகாரியை நாடி நீங்கள் அதுக்குரிய ப்ரோஃபிலாக்சிஸை, அதுக்குரிய மருந்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்நோயிலிருந்து மரணத்தை பாதுகாப்பதற்காக நீங்கள் வெள்ளம் மற்றது வெள்ளத்துடன் தொடர்பு கொள்வது மற்றது இந்த கவனமாக இருப்பது, நோய் அறிகுறிகள் ஏற்படுமாயின் தகுந்த நேரத்தில் தகுந்த வைத்தியரை அல்லது வைத்தியசாலையை நாடுவது மிகவும் முக்கியமானது. இந்நோயினால் ஏற்படும் மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்க இது மிகவும். இந்நோயானது எந்த வயதினரையும் பாதிக்க முடியும். அதாவது வயது அதிகமானவர்கள் அல்லது வயது குறைந்தவர்கள் அப்படி என்று இல்லை. அதாவது எலியினால் மாசுபடுத்தப்பட்ட எலியின் சிறுநீரினால் மாசுபடுத்தப்பட்ட நீர்த்தேக்கங்கள் எல்லாம் மண்ணுடன் தொடுகையில் ஏற்படும் போது எந்த வயதினரையும் பாதிக்க முடியும். பெரும்பாலும் அதாவது இளம் வயதினர் தான் பெரும்பாலும் வெளியில் சென்று இவ்வாறான தொழில்களில் ஈடுபடுவதால் அதிகமாக இளம் வயதினரை இது பாதிக்கின்றது. ஆனால் எந்த வயதினரையும் இது பாதிக்க முடியும். மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு அல்ல வெள்ளத்தினால் மாசுபடுத்தப்பட்ட நிலங்களுக்கு செல்லும் போது உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். அதற்கு பூட்ஸ், அதாவது முழங்கால் வரை மூடக்கூடிய
காலணிகள், கையுறைகள் போன்றவற்றை பாதிப்பது, நீர் உட்புக முடியாத வகையில் கட்டிடுவது, காயங்களை மூடுவது போன்றவை முக்கியமானவையாகும். மற்றும் உங்கள் சுற்றுச்சூழலை இயலுமானவரை பாதுகாப்பாக உங்களது சுற்றுச்சூழலை இயலுமானவரை ஒழுங்காக சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் எலிகளின் தொட்டுக்குள்ளாவதை, உங்கள் சூழலில் எலிகள் அதிகமாக காணப்படுவதை குறைத்துக் கொள்ளவும் முடியும். அதனையும் நீங்கள் செய்வதன் மூலம் எலிகளால் நீர்நிலைகள், மண் மாசுபடுத்தப்படுவது, உதாரணமாக சிறுவர்கள் விளையாடும் மண்ணில் விளையாடும் போது அதை கருத்தில் கொள்ள வேண்டும். எலியின் சிறுநீரினால் மாசுபடுத்தப்பட்டிருக்கலாம். இதன் மூலம் சிறுவர்களுக்கு இந்நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.